விருதுநகர் மாவட்டம் கோவில் புலிக்குத்தி பகுதியில் நடந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். 5 அறைகள் முற்றிலும் தரைமட்டமாக இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கருப்பசாமி வழங்கிட கேட்கலாம். கருப்பசாமி வணக்கம். இந்த வெடிவிபத்து நிகழ்ந்த பகுதியில் வேறு யாரேனும் சிக்கியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா? மேலும் சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். அதாவது விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தியில் மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலை இயங்கி வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் இன்று 50க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் ஈடுபடுகிறார்கள். அப்போது மதிய உணவு இடைவேளைக்கு பின்னர் தொழிலாளர்கள் பேன்சி ரக பட்டாசுகளை தயாரிக்கும் ஈடுபட்டு கொடுத்திருப்போது அப்போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து என்பது ஏற்பட்டுகிறது. இந்த பட்டாசு ஆலையில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலுமாக தரைமட்டமாக இருக்கிறன. மேலும் அதே மாதிரி இந்த பட்டாசு ஆலையில் 5 பேர் லேசான அந்த 5 பேர் 2 பேர் பலத்த தீக்காயத்துடன் மீதம் 3 பேர் லேசான தீக்காயத்துடன் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனையே இடிபாடுகளில் யாரேனும் சிக்கியிருக்கிறார்களா என்பது குறித்து தீயணைப்பு படையினர் ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு கட்டடத்தில் ஈடுபாடு இருந்து ஒரே ஒரு பெண் தொழிலாளியின் உடல் என்பது தற்போது எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த பட்டாசு ஆலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல். மேலும் பட்டாசு ஆலையில் ஏற்பட்டுள்ள இடிபாடுகளை தற்போது தீயணைப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.